பெரிய பூகம்பமா வந்த விஷயம் இப்ப புஸ்ஸுன்னு போயிடுச்சு. இனிமே கிரிஷ் பேரை சொல்லி ரோஹிணிய யாராலையுமே பிடிக்க முடியாது. ரோகிணி இப்ப சேஃப் ஆகிட்டா. அட ஆமாங்க, கிரிஷ தங்கி படிக்கிற ஸ்கூல்ல சேர்த்து விட்டாச்சு. அது மட்டும் இல்லாம அங்க கார்டியனா ஃப்ரெண்ட் மகேஸ்வரி பேரையும் அவளோட டீடைல்ஸும் கொடுத்தாச்சு. இனிமே ரோஹிணியா அசைக்கவே முடியாது. கையில சிக்கின கிரிஷோட பாட்டியும் அது இதனை ஏதேதோ சொல்லி தத்தி மீனாவை குழப்பி விட்டுக்கிட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க. இந்த முத்து மீனா மாதிரியான ஆளுங்களால தான் ரோகிணி மாதிரியான ஆளுங்க மக்களை ஏமாத்தி பல தில்லாலங்கடி வேலைகளா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த டிராபிக் போலீஸ் அருணோட அட்டூழியம் அதிகமாயிட்டே போகுது. இவன் பண்றதெல்லாம் பார்த்தா அந்த பொண்ணு சீதா கூட வாழ்றதுக்காக கல்யாணம் பண்ணின மாதிரி தெரியல. முத்து மேலையும் முத்து சம்பந்தப்பட்ட ஆளுங்க மேலையும் வன்மத்தை கக்கணும் அப்படிங்கறதுக்காகவே கல்யாணம் பண்ணின மாதிரி இருக்கு. இப்ப ரோட்ல ஹெல்மெட் போடலன்னு முத்துவோட ஃப்ரெண்டு செல்வத்தை புடிச்சு வச்சிருக்கான். அந்த அதிகாரத்திமிர் புடிச்ச அருண். முத்து ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் இந்த புது பிரச்சனையால மறுபடியும் 2 பேரும் முட்டிக்கிட்டு நிக்க போறாங்க. கடைசில அருணுக்கு கிடைக்க போறதா இருந்த ப்ரமோஷனும் கிடைக்காம போயிட போகுது.